நமசிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் மின்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குருவாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமாருங்க. அனைவருக்கும் பராபவ வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க. குரு பகவான் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா தமிழ் வருஷத்தில் கடகத்தில் உச்சம் ஆகுறாருங்க. இது ரொம்ப அட்டகாசமான அமைப்பு. எல்லா ராசிக்காரங்களுக்குமே ஓரளவுக்கு குருவோட அருளால் நல்ல விஷயங்கள் கட்டாயம் நடக்க போகுதுங்க. ப்ளஸ் இந்த வருஷத்தில் வந்து பார்த்தோம்னாங்க 2 பயிற்சிகள் இருக்குது. ஜூன் மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு வராருங்க. அது மட்டும் இல்லாமல் 5/12 வந்து 2026 ராகுகேது பயிற்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அப்போ இந்த 3 கிரக பயிற்சிகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான தாக்குதல்களை நமக்கு கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் சனியும் வந்து மீனத்தில் இருக்காருங்க. இப்போ இந்த 4 கோள்கள் தான் வந்து நமக்கு இந்த தமிழ் புத்தாண்டு வருடங்களில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையும் ஒரு அற்புதமான பலன்களையும் கொடுக்க போகிறாங்க. சரி, என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம ஒவ்வொரு ராசிக்காக பார்ப்போம். தனுசு ராசிக்காரங்களுக்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. தனுசு ராசிக்காரங்க அதிபதி குருங்க. எப்பயுமே நீதியோடையும் நேர்மையோடு நடந்துக்குவாங்க. அடுத்தவங்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருப்பாங்கங்க. அடுத்தவங்களுக்கு ஒரு உதவின்னு வந்து கேட்டுட்டா தன்னோட வேலை என்ன இருந்தாலும் அதை போட்டுட்டு அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறது தான் முக்கியமான வேலையை செய்யக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் கொண்டவங்க இந்த தனுசு ராசிக்காரங்க. இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு கடந்த 1.5 வருஷமாகவே ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏதாவது ஒரு தடங்கள், ப்ளஸ் அஷ்டம சனி நடக்குது. அஷ்டம சனியில் பாதி கஷ்டத்தையாவது கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பயப்பட தேவையில்லைங்க. குருவோட பார்வை வந்து இப்போ ஜூனுக்கு அப்புறம் அந்த அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் பார்க்கப்பட போகுதுங்க. அப்படிங்கும்போது பயப்பட தேவையில்லை. ரொம்ப சூப்பரான காலகட்டத்தை குருவோட பார்வை உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா குருங்கிறவர் உங்களுக்கு ராசிநாதன், அது மட்டும் இல்லாமல் சுகஸ்தானாதிபதி. அவர் உச்சமாகிறது நல்ல விஷயங்க. அப்போ உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுதுங்க. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு செல்வாக்கு அப்படிங்கிறது வரும், சொல்வாக்கு அப்படிங்கிறதும் கிடைக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றியே தீர்வீங்க. வேற்று மொழி, வேற்று மதம் இவங்களால உங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுதுங்க. ரொம்ப நாளாக இருந்து வந்த நீண்ட நாள் பிரச்சனை இந்த சமயத்தில் ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு கட்டாயம் தீர்ந்தே தீருங்க. அதில் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். குரு 12ஆம் இடத்தை பார்க்குறனால, அதுவும் எங்கேருந்து பார்க்குறாரு, கடகத்திலேருந்து பார்க்குறாரு. அப்படிங்கும்போது வெளிநாடு ஆசைகள், வெளிநாட்டுக்காக காத்துட்ருக்கிறவங்க, வெளிநாட்டில் போய் படிக்கணும், வெளிநாட்டில் ஒரு உத்தியோகம் போகணும், நான் ஏற்கனவே வெளிநாட்டில் தாங்க இருக்கேன், எனக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்குமா, பிஆர் கிடைக்குமா அப்படின்னு ஒரு ஏக்கத்தோடு இருந்தவங்களுக்கு இப்போ ரொம்பவே சூப்பராக இருக்க போகுதுங்க. நான் இங்கே நல்லா பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் வெளிநாட்டில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், அதுவும் இப்போ உங்களுக்கு சூப்பர். நான் வெளிநாட்டிலே பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், அந்த பிஸ்னஸ் இப்போ எனக்கு சாதகமாகுமா, அதுவும் சூப்பராக இருக்குங்க. ஆனால் என்ன அப்படின்னா சனியும் 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் கடின உழைப்பு, எந்த அளவுக்கு தொழில நீங்க உழைப்ப போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான பலன்கள் உங்களுக்கு தொழிலில் வந்து கிடைக்க போகுதுங்க. சுபவிரயம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, வீட்டுக்கு தேவையான பொருள், பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு செலவு பண்ணுறது, அதுக்கான சொத்துக்கள் வாங்கக்கூடியது, நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி சுபவிரயங்கள் நிறைய இந்த சமயத்தில் பண்ணுவீங்கங்க. அது மட்டும் இல்லாமல் குருவோட பார்வை 2ஆம் இடத்துல படுதுங்க. 2ஆம் இடத்துல படுறதுனால குடும்பஸ்தானத்தில் குரு பார்வை. அப்போ குடும்பம் விருத்தியாகும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குடும்பத்தில் ஒரு அந்யோன்யம் நடக்குங்க. ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தது, ஆளுக்கு ஒரு மூலையில் ஒரே வீட்டில் இருக்காங்க பேர், ஆனால் மனசளவில் நாங்கள் விலகி தான் இருந்தோங்க அப்படின்னா அந்த சூழ்நிலைகள் எல்லாம் இப்போ உங்களுக்கு வந்து மாறப்போகுதுங்க. அதே மாதிரி குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா நகை வாங்குறது, தங்கம் வாங்குறது, ஆடை ஆபரணங்கள் வாங்குறது, நவரத்தினங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் வரும். அவங்களோட சூழ்நிலை வசதிகளுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன அளவுலையாவது ஒரு தங்கம் அப்படிங்கிறது வாங்குவீங்க. வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8ஆம் இடத்துல குரு இருக்கிறனால, அது உச்சமாக இருக்கிறனால கொஞ்சமாவது ஒரு பராமரிப்பு செலவு பண்ணுங்க. சொந்த வீட்டில் இருக்கிறவங்க தாராளமாக ஒரு பராமரிப்பு செலவு பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு இன்டீரியர் ஒர்க்கு, இல்லைன்னா ஒரு பைப் லைன் இழுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுங்க. இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு பெயிண்டிங்காவது பண்ணுங்க. உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். இந்த விஷயத்த பண்ணிங்கன்னா உயிர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு இந்த சமயத்தில் ரொம்பவே சாதகமாக முடியுங்க. வீடு கட்டுற யோகம் இருக்குது. ஆனால் அதுவும் எடுத்தோடனே முடிஞ்சிடாது, ஒரு அலைச்சல்,
ஒரு அலைச்சலோட வந்து வீடு கட்டுற மாதிரி, ஒரு நிலம் வாங்குற மாதிரி, ஒரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா 10 இடம் போகிற மாதிரி இருக்கும். அலைஞ்சு தெரிஞ்சு ஒரு வேலையை முடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த வேலையை கட்டாயம் முடிச்சே தீருவீங்க. ஒரு வீடு கட்ட, நிலம் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. ஒரு தொழிலதிபர் ஆகக்கூடிய அமைப்பு, சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் அது தீரக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான ஒரு காலகட்டம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நான் ஒரு உத்தியோகத்தில் இருக்கேங்க, இந்த உத்தியோகத்தை விட்டுட்டு நான் ஒரு தொழில் வந்து அமைச்சுக்கலாமான்னு ரொம்ப நாளாக காத்துட்ருக்கேன் அப்படின்னா இந்த சமயம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. உங்கள் ஜாதகத்தை ஒரு ஜோதிடத்தை காமிச்சிட்டு உங்களுக்கு அந்த அமைப்பு தொழில் அங்கே தசாபுத்தி உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமாக கோச்சாரம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குங்க. நீங்கள் புதுசாக தொழில் வந்து அமைச்சுக்கலாம். அதே மாதிரி இழுபறியாக இருந்து ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருந்த ஒரு வேலை இப்போ உங்களுக்கு முடிஞ்சு, அதுவும் உங்களுக்கு எப்படி முடியும் அப்படின்னா அது சாதகமாக முடியுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குங்க ஹார்ட்டு சம்மந்தப்பட்ட ஒரு டெஸ்ட் எடுத்துக்கிறது, ஒரு ஃபுல் செக்அப் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிக்கோங்க. சுகர் கட்டுன்னு இப்போ இருக்காங்களா, அந்த மாதிரி சுகர் கட் பண்ணிக்கிறதும் இந்த சமயத்தில் உங்களுக்கு நல்லதுங்க. கூட்டு தொழில் பண்ணுறதுக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்க வருவாங்க, அவங்கள தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கிறது நல்லது. உங்கள் ஜாதகத்திலையும் கூட்டு தொழில் பண்ணலாங்கிற அமைப்பு இருந்துச்சுன்னா தாராளமாக வரக்கூடிய பார்ட்னரை பிஸ்னஸ் பார்ட்னராக ஏற்றுக்கோங்க, சூப்பராக இருக்கும். அடுத்து ராகுவை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த பொசிஷனில் இருக்காருன்னா 3ஆம் இடத்துல இருக்கார். ராகுக்கு 3ஆம் இடம்ங்கிறது நல்ல இடம் தாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சூப்பராக இருக்குங்க. ஆனால் குருட்டு தைரியம், 3ஆம் இடம் தைரிய வீரிய ஸ்தானம். ராகு என்ன பண்ணுவார், ரொம்ப பிரம்மாண்டப்படுத்தி கொடுத்துருவார், ஒரு கூட்டு தைரியத்தை கொடுத்துருவார். அந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க. எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் கவனமாக இருங்க. இன்வெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் வந்து பார்த்திங்கன்னா பல மடங்காகும். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, அதுக்கான பலன் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக கிடைக்கும். ஓகே, அடுத்து கேது எப்படி இருக்குது எனக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேதுவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்காருங்க. 9ஆம் இடம் அப்படிங்கிறது நமக்கு பாக்கியஸ்தானம், ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சொல்லக்கூடிய இடம். அப்போ பெரியவர்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பெரியவர்களோட ஆசிர்வாதம், குருமார்களோட ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்குங்க. நிறைய ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள் போவீங்க. குலதெய்வம் கோயிலில் வந்து முன்னாடி நின்று வேலைகள் செய்கிறது, இல்லை கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய கோயில்களுக்கு முன்னாடி நின்று வேலை செய்கிறது, அதுக்காக பொருள் உதவி, உடல் ரீதியாக கஷ்டப்பட்டு வேலை செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வருடம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. சரி, பெண்கள் எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு குடும்பத்தில் கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமாகும். கணவன் மனைவி கிட்ட சில கருத்து வேறுபாடுகள் வரதுக்கான அமைப்புகள் இருக்குங்க. கொஞ்சம் எதாக இருந்தாலும் மனம் விட்டு பேசி தீர்த்துக்கோங்க. எந்த விஷயம்னாலும் உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே முடிச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் அப்பா அம்மா சைட்லேயோ இல்லை அவர் அவங்க அப்பா அம்மா சைட்லேயோ சொல்லி அந்த பிரச்சனைகளை தயவு செஞ்சு பெருசுப்படுத்தாதீங்க. எதுவாக இருந்தாலும் உங்களுக்குள்ளே பேசி முடிச்சுக்கிறது நல்லதுங்க. மனசு விட்டு பேசினா தீராத பிரச்சனை அப்படிங்கிறது எதுவுமே கிடையாதுங்க. அதனால் அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. சீனியர் சிட்டிசன் எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க, உங்கள் குடும்பத்தில் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களோட பேச்சு மரியாதை கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது இருந்த அந்த நீண்ட நாள் பிரச்சனை ஒரு நல்ல டாக்டர், நல்ல ட்ரீட்மெண்ட் கிடச்சி உங்களுக்கு அந்த வியாதியிலேருந்து வெளியே வருவீங்க. ஒரு சின்ன சர்ஜரி மூலயமா அது உங்களுக்கு வந்து முழுமையாக வந்து குணமாகக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்குங்க. சரி, ஓகே. இன்னும் எங்களுக்கு முழுமையாக இந்த வருடம் ஃபுல்லாக எனக்கு நல்லா இருக்கணும், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூல நட்சத்திரத்தன்னைக்கு அனுமன் வழிபாடு நீங்கள் வந்து பண்ணுறதும், அனுமன் சாலிசா வந்து தினமும் கேட்குறதும் ரொம்ப நல்லதுங்க. அதுவும் வாய்ப்பு கிடைச்சா ஒரு தடவை திருப்பள்ளிக்காடு சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களோட இழந்த சொத்தை மீட்கக்கூடிய ஒரு ஸ்தலம் அப்படின்னு சொல்லி திருக்கொள்ளிக்காடு சொல்லுவாங்க. அதனால் ஒரு தடவை திருக்கொள்ளிக்காடு போயிட்டு வாங்க. ஞாயிற்றுக்கிழமை பசுமாட்டுக்கு கோதுமை உணவு தானம், இல்லைன்னா அகத்திக்கீரை வாங்கி தர்றது, பசுமாட்டுக்கு உணவு கொடுக்கறது ரொம்பவே இந்த வருஷம் உங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களையும் சாதகமாக மாற்றி கொடுக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னாங்க பொதுவான பலன்கள் தாங்க. உங்களோட சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடுங்க. சுய ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா இந்த பலன்கள் உங்களுக்கு இன்னும் அற்புதமாக நடக்குங்க. தசாபுத்திகள் குறைவாக இருக்கிறப்ப சரியாக இல்லாத பட்சத்தில் இந்த பலன்களில் ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கட்டாயம் இருக்குங்க. இப்போ ஜோதிடம் சம்மந்தப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா வகுப்புகள் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து நாங்கள் கூடிய விரைவில் ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். இந்த
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.